ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வித்தியாச முறையில் நம்ம சேமியா எப்படி செய்யுதுன்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, உப்பு, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள் போட்டு செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஸோ கூட கரம் மசாலா, சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கணும், கொத்தமல்லி கருவேப்பிலை. வாங்க செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாய், அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானாலும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ஆசம் போகிறது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் போடுமானது. பெரிய தக்காளி இருக்குன்னா ஆஃப் எடுத்துக்கோங்க. மீடியம்னா ஒரே ஒரு தக்காளி போட்டு இப்போ இது நல்லா வதங்க வச்சிடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள் ரொம்ப காரமாயிடும், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கணும். குழம்பு சேர்த்துக்கிறத விட கம்மியாகவே சேர்த்துக்கங்க. ஒரு ஸ்பூன் போதும். இது கூட மட்டன் மசாலா, இல்லை சிக்கன் மசாலா உங்களில் எதிர்ப்பு அதை ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூனில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா கலர் வச்சுக்கணும். கலக்கணும். இப்போ ஒரு பேக்கெட் சேமியா பேக்கெட், அரிசி சேமியா பேக்கெட் இருக்குங்களா, அதுக்கு இந்த மாதிரி பெரிய கிளாஸ் ஒரு கால் டம்ளர் கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டுங்க. ஏன்னா ஒரு கிளாஸ் இதே போதும். அப்போ தான் சேமியா நம்மளுக்கு நல்லா உதிரியாக வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா நெக்ஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கங்க போதும். 2 டம்ளர் ஊற்றிக்கிங்கன்னா ரொம்ப குழம்பு இருக்கும். 1.5 டம்ளர் ஊற்றிக்கோங்க கரெக்டாக. எனக்கு 1 டம்ளர் போதும், அதனால் நான் இவ்வளோ தான் இருக்குங்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியத்தில் ஒரு பேக் சேமியாவும் போட்டு போகிறேன். கரெக்டாக இருக்கும். இது நல்லா கலரி விட்டுக்குங்க. நல்லா விட்டோம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சுவையான சேமியா தயார். உங்கள் வீட்டில் பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செஞ்சு தந்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க. நார்மலாக அது ஒயிட் கலர் சேமியா பிடிக்கலாம். இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் நல்லா தண்ணியெல்லாம் இதாகிட்டு நல்லா வறண்டு வரும்போது லாஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு எக்கு வேணுன்னா கூட 4 எக்கு, ஒரு சேமியாக்கு 4 எக்கு இல்லை 2 எக்கு கூட நீங்கள் போட்டு கிளறி சுவையாக பரிமாறலாம். நான் இன்றைக்கி எக்கு போடல. உங்களுக்கு தேவைன்னா லாஸ்ட்டாக எல்லாம் தண்ணியெல்லாம் சொன்ன அப்புறம் எக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ சுவையான சேமியா நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் முட்டை ஊற்றி நல்லா கலரிட்டிங்கன்னா இன்னும் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.